நான் எந்த நிலையில் இருக்கின்றேன்? இந்த பாவியை பார்த்து நலமோடு இருக்க மாற்றி விட்டீர்களே. நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் சுவாமி? எந்த நிலையில் இருக்கிறேன்? ராஜேந்திரமன்னா, என் பாவத்திலே விழுந்த வரையை நடத்தினார். உன்னை பார்த்து நலமோடு இருக்க வாழ்க்கிறேன். ஆனால் நான் இருக்கும் நிலைமை என்ன? இதை அறியாமல் என்னை பார்த்து நலமோடு இருக்க வாழ்த்துகிறேன் சுவாமி. என்ற மனவருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் என்ன நடந்தது? எதற்காக இப்பேற்பட்ட சுவாமி? எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். என்னுடைய மகன் இறந்து விட்டார். இருந்த பிணத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை நலமோடு வாழ்த்திருக்கிறேன். என்ன சுவாமி? உனக்காக இருந்தவன் ஒரே மகன், ஒப்பற்ற மகன், உன் மகன் சிவமணி இறந்து விட்டானா? சுவாமி. ராஜேந்திர மன்னா, முன்பு ஒரு நேரத்தில் உனது நாட்டின் ஆடி வந்தி. அப்பொழுது நீயும் உனது மகனும் நலமோடு இருந்தீர்கள். உன்னை பார்த்தேன் சென்றி. ஆனால் மீண்டும் வந்து உன்னை சந்திக்கலாம் என்று வரும்பொழுது உன்னுடைய மகனோ இறந்து விட்டான் என்று கூறுகிறார். இதை அறியாமல் உன்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் வாழ்த்து விட்டு நான் வாழ்க்கையில் தவறுதான் வருகிறேன். சுவாமி, என் மகன் இறந்து விட்டார். அவன் சொர்க்கம் சேர வேண்டும். அதற்காக இமச்சரணை செய்யப்பட்டு குடியாக துடித்துக் கொண்டிருக்கிறேன். ராஜேந்திரமன்னா, உனது மகன் சிவமணியோ இறந்து விட்ட பிணம் அந்த இறந்து விட்ட சலனத்தை இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாற்றை எடுத்து சென்று நகர செய்வதற்காக நீ புறப்படுகிறாய். செல்லும் வழியில் இவனை நான் சந்தித்து, ஆனால் ஒருவேளை உனது மகனை நகர செய்து முடித்தவரை என் மகனோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய். உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாய். ஆமா, உனது மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? சுவாமி, மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கண்குளிர காண வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் திருமணம் நடக்கவில்லை. அதற்கு முன்னதாக மகன் இறந்து விட்டார் சுவாமி. உனது மகன் சிவமணி திருமணம் நடக்காமல் நீ இறந்து விட்டானா? திருமணம் நடக்காமல் இறந்து விட்டான் உனது மகன். ஆனால் உனது மகனோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்கிறாய். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு இறந்தால் மட்டுமே அவர்கள் சொர்க்கமோ அல்லது நரகமோ செல்ல முடியும். திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கமும் செல்ல முடியாது, நரகமும் செல்ல முடியாது. இந்த பூங்குலைகளை ஆவியாகத்தான் அழைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உனது மகனோ இறந்து விட்ட சடலம், இந்த இறந்த சடலத்தை நான் தகனம் செய்ய போகிறேன். என் மகனோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய். உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன சுவாமி? உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே அவன் சொர்க்கம் செல்ல முடியும். சுவாமி, நீ சொல்லும் வித்தைகளவா இருக்கிறது. உயிரோடு இருப்பவர்களுக்கு, நல்ல முறையோடு வாழ்பவர்களுக்கும் பெண் குடும்பத்திற்கு நல்குகிறார்கள். ஆனால் என் மகன் இறந்த பெண்ணும் இந்த இறந்த பிணத்திற்கு ராஜேந்திரமன்னா, நீ உரைப்பது உண்மைதான். உலகிலே நல்ல முறையோடு இருப்பவர்களுக்கு பெண் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு குறையை காண்பித்து பெண் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். ஆனால் உனது மகனோ இறந்து விட்ட சடலம், இந்த சடலத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள் என்று கூறுகிறாய்? ஏன் பெண் கொடுக்க மாட்டார்கள்? நான் உரைப்பது போல் செய்து விட்டால் நிச்சயமாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். எப்படி சுவாமி? எப்படி தெரியுமா? உன் மகனுக்கு யார் ஒருவர் பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் பாதி ராஜ்யமும் பரிசாக தருகின்ற நாடக பரிசாதி. அப்படி நாடக பரிசாற்றினால் எத்தனையோ பெண்களை ஈர்த்தெடுத்துவிட்டு திருமணம் செய்து முடித்து வைக்க முடியாமல் அவரவர் வேதனையால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் பணத்திற்கும் பதவிற்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக உன் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வருவார்கள். கண்டிப்பாக உன் மகனுக்கு திருமணக்கும் நிச்சயமாக உன் மகன் சொர்க்கம் செல்வான். சுவாமி, 10 லட்சம் பணம் என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொடுக்கிற என்று தண்டோரா போட்டு உலகெங்கும் வீசிவிட்டால் பெண் கொடுப்பார்கள். ஆனால் இறந்த பிணம் ஒரு நாள் இருந்தார், மறுநாள் துருநாற்ற வீசக்கூடிய பிணம் எப்போ ஆகுமோ
ஆகுமோ 2 மாதம் ஆகலோ 1 ஆண்டுகள் ஆகலாம். என் மகனுக்கு எப்படி சில குருநாதர் இருப்பார்? ராஜேந்திரம் அண்ணா, நீ உரைப்பது உண்மைதான். நாம் உயிரோடு இருக்க தரவை எத்தனையோ வாசனை திரவிகளை பூசிக் கொள்கிறோம். ஆனால் இறந்து விட்டால் மறுநாள் கழிந்தாலி துருவாரி வீசக்கூடிய மனித ஜென்மம். இந்த மனித ஜென்மத்தை நான் எப்படி சுவாமி பாதுகாப்பி? திருமணம் நடப்பதற்கு நாள் 1 ஆகலாம், வாரம் 2 ஆகலாம், மாதம் 3 ஆகலாம், ஆண்டு 4 ஆகலாம், எத்தனை ஆண்டுகளாக வரும்போது தெரியாது. அதுவரையில் இந்த துருவாரி வீசக்கூடிய மனித ஜென்மத்தை நான் எப்படி சுவாமி பாதுகாப்பேன் என்று உரைக்கிறாய். நீ உரைப்பது உண்மைதான், கவலையே வேண்டாம். எப்போது என் பார்வை உன் மகன் மீது பட்டதோ இனி முதற்கொண்டு அவன் மீது துருவாரி என்பதை விசாது. குழுக்கு ஜவாலுக்கு சொல்லக்கூடிய ஆசனை திறமைகள் வீசக்கூடிய நறுமணம் தான் வீசுமே தவிர துருவாரி என்பதை வீசாது. கண்டிப்பாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். நிச்சயமாக உன் மகன் சொர்க்கம் செல்வார். நமோ எப்போது யார் உனக்கு பெண் கொடுக்க போகிறார்கள்? எப்போது திருமணம் நடக்க போகிறது? எப்போது நீ சொர்க்கம் சாக போகிறாய்? ஒன்று தெரியவில்லையாடா சிவமணி. துள்ளி வரும் சூறை காப்பி